ஒரு வழியாக பெங்களூர் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு ரூமுக்கும் வந்தாச்சு. என் பையன் இந்த காஃபி எஸ்டேட் போயிருந்தான் பார்த்தீங்களா, அங்கேருந்து அந்த காஃபி பீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தான். இவனுக்கு இதே வேலை தான், எங்கே போனாலும் ஏதாவது கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வருவான். ஸோ அதை சேவ் பண்ணுறதுக்கே ஒரு பிளேஸ் வேணும் உனக்கு. ஸோ இப்படி தான் இருந்தது எங்கள் ரூமு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ட்ராவல் சுத்தமாக பிடிக்காது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக பிடிக்கும். அன்பிட்வீன் அந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ஒத்தே வராது. நான் ஃபுல்லாகவே அந்த கூர்க்லேருந்து பெங்களூர் வர வரைக்கும் அழுதுகிட்டே தான் வந்தேன். ஆக்சுவலாக மண்டே எனக்கு வந்து ஆஃபீஸில் வேலை இருக்குது. பட் என்னை வந்து இந்த 2 நாளுமே போட்டு சுற்றுன்னு சுற்றிட்டு ரொம்ப டயர்டாக்கி என்னை வந்து மண்டே வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புனா எப்படி முடியும் என்னால். ஸோ அதனால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டுமே பார்த்தீங்கன்னா 12:30க்கு ரீச் ஆகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாக இருந்து சீக்கிரமாக போகணும் ஆஃபீஸ்க்கு. ஸோ எப்படி எல்லாம் மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. எனிவே ஆக்சுவலி நானும் என் அம்மா மட்டும் தான் வரதா பிளான். பட் என் பையனும் நானே வந்து தீர்வேன் அப்படின்னு அடம் பண்ணிட்டு இருந்தான். ஸோ பேசி இப்போ பட் இவங்க வந்து ஒரு வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பிளானே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் ட்ரிப்பு வந்து இப்போ வெக்கேஷன் ட்ரிப்பாக மாறிடுச்சு. எனிவேஸ் என் பையன் நல்லா என்ஜாய் பண்ணா. ஸோ என்னால் ஆஃபீஸை சுற்றி காட்ட முடியாது. நெக்ஸ்ட் டே வந்து எப்படி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.